எங்கள் ஊரில் சரட்டன்னு சொல்லுவாங்க இதை நாகர்கோயிலில். எங்கள் ஊர்லேயும் சிரட்டலாம். எங்கள் ஊர்லேயும் சிரட்டலாம். சென்னையில் தெரியாது. என்னப்பா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ரசம் வச்சு மசிச்சு கருணக்கிழங்கு மசியல் வைக்கலாம், பருப்பு இந்த மூணும் வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். ரசமா? ஆமாம். ஓகேவா? ம். ரசம் ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், ரசம் ரெடி பண்ணிட்டேன். கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து காரக்கரணைன்னு சொல்லுவாங்க, பிடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மசியல் பண்ணால் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும், நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து ரசம் சாத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும், தயிர் சாத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். அதனால் ஒரே இதாக நம்ம வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். பருப்பு போட்டு ரசம் சாப்பிடும்போது இந்த மசியல் தொட்டு ரசம் எரிப்பு இருக்காது, இது காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இதுக்கு தேவையான பொருளாக என்னது? இதுக்கு வந்து வத்தல் பொடி, மஞ்சப்பொடி, காயப்பொடி, வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, கருணக்கிழங்க வேக வச்சு இப்படி உரித்து எடுத்துக்கணும். புளி ஒரு எலுமிச்சங்க அளவு. இந்த இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு வச்சுருக்கேன். அந்த விறுவிறுப்பு இருக்காது, கூட போட்டாலும் தப்பு. புளி ஏன் சேர்க்குறோம்னா அது வந்து விறுவிறுப்பு தன்மை உண்டு. அதுக்கு நம்ம வாயில் போட்டோன்னே விறுவிறுன்னு ஒரு மாதிரி பிடிக்கும். இந்த புளி சேர்த்தோன்னா அது பிடிக்காது. 1/2 கிலோ காரக்கரணைக்கு ஒரு எலுமிச்சம் சைஸில் புளி. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். இந்த கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தப்பொடி உப்பு மஞ்சப்பொடி காயப்பொடி போட்டுட்டு கருணக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி போட்டுடணும். வெங்காயமும் நல்லா வதங்கினோடனே அதை போட்டு கட்டி ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ 1.5 ஸ்பூன் சின்னது கடுகு வெடிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் வதக்கணும். அதில் 2 கருவேப்பிலையை போடணும். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை. இது வதங்கிறதுக்குள்ளேயும் இதை மேஷ் பண்ணி ரெடி பண்ணி அது வதங்குற டைத்தில் இதை மேஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸாக போட்டுடலாம். வத்தப்பொடி எத்தனை ஸ்பூனு? 2.5 ஸ்பூன். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இந்த புளியை நல்லா கரைச்சி ஒரே தடவையாக கரைச்சி கட்டியாக கரைக்கணும். ஆமாம், கெட்டியாக கரைச்சி அப்படியே ஊற்றி அதை கலந்து விட்டுறணும். உப்பையும் போட்டு கலந்து வச்சுக்கணும். வச்சுட்டோன்னா அது வெங்காயம் வதங்கினோடனே அதில் போட்டு இப்போ இந்த புளி போதும். இவ்வளோ உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கசிஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம ரெடி பண்ணதுக்குள்ளேயும் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் இதை வைக்கணும். இந்த கருணக்கிழங்கு எத்தனை பேருக்கு தான் கரெக்டாக இருக்கும்? இது ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இது 1/2 கிலோ கிழங்கு இருக்குல்ல, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயமாக தான் இருக்கும். இது காரம் பத்தாட்டா தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போவே தொட்டு இதை பார்த்துட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா? ஆமாம், இது அப்படியே நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளேயே இந்த ரகசிய குழம்பு ஒன்று வச்சுருவோமா?
இதுக்கு என்ன போட கொஞ்சம் மகன் நாராயணன். அதான் முடிய செய்யல. பரவாயில்ல இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவன் ஒய்ஃபுக்காக தான் ஒரு ரகசிய குழம்பு வைக்க போறோம். ஓகே, இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் அது பண்ணலாமான்னு சொல்லுவேன். இது வதங்கிட்டு இருக்கோம், நேரம் ஆகும். அதுக்குள்ளேயும் அந்த ரகசிய குழம்பை ஏற்பாடு பண்ணிடுவோம். இது கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இது குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நல்லா வத்தணும், சுருண்டு வரணும். அப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி வரணும். அது டைம் பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பாப்பா குளிச்சோன்னே தலை காய்க்க சாம்பிராணி போடும். அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். சாம்பிராணி புகைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதான் கொட்டாங்குச்சி. எங்க ஊர்ல சிரட்டன்னு சொல்லுவாங்க. சவுத்துல கொட்டாங்குச்சி கூட தெரியாது. எங்க ஊர்ல சிரட்டன்னு சொல்லுவாங்க. இத நாகர்கோயில்ல. எங்க ஊர்லயும் சிரட்டலாம். எங்கள் ஊர்லேயும் திரட்டும். சென்னையில தெரியாது. ஆமாம், கொட்டாங்குச்சி. சாம்பிராணி பொடி தண்ணிக்கு பதிலா இதை வச்சு சாம்பிராணி புகை போடுவாங்க. இது புகை வந்தோடனே சொல்லுங்கள். இந்த தண்ணி இருக்க இந்த தண்ணியோட இல்லாமல் அப்படியே சுருங்கி வரும். கட்டியாக வரணும், அப்படி தானே? சட்னி பதத்துக்கு வைக்கலாம். இப்படி வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இறக்கணுனாலும் இறக்கிக்கலாம். இறக்கிக்கலாம். எங்கள் அத்தை சொல்லிக் கொடுத்த இந்த மசியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.